வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு மட்டும்தான். நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாமல் இது முடிவு இல்லை, ஒரு சிறிய வளைவுதான் என்று எண்ணி நீ முன்னேற வேண்டும். தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தோல்வியாகிவிடும். சொல்வதை கேட்டுக்கோ. முடிவெடுக்கும் திறன் என்பது அனுபவத்திலிருந்து வரும். அனுபவம் என்பது நீ எடுத்த தவறான முடிவுகளிலிருந்தும் வரும். ஆக ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் முன்பும் நேர்மறையாக நீ யோசிக்கணும், சிந்திக்கணும். வெற்றி உனக்கு உடனடியாக எந்த பாடத்தையும் நிச்சயமாக போதிக்காது. தோல்விகள் அனுபவ பாடங்களாக மாறி உனக்குள் சரியான முடிவெடுக்கும் திறமையை வளர்த்து கொண்டே இருக்கும். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் அதுதான் தெய்வீக வாழ்க்கை. சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத சிக்கல்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் பிறகு எல்லாம் சரியாவதுதான் வாழ்க்கையின் நியதி. ஆக மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்தால் கண்முன்னே தெரியும் அனைத்தும் அழகாகத்தான் இருக்கும். நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. சரியான கண்ணோட்டத்தில் பார், அனைத்தும் உனக்கு சரியாக தெரியும். மனதானது எதையாவது கோணலாக்கி விட்டால் நடப்பது அனைத்தும் முற்றிலும் உனக்கு தவறாகத்தான் தெரியும். அதனால் யார் சொல்வதையும் கேட்காமல் உனக்கான வழியில் சென்று என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும், இது சரியா தவறா என பலமுறை யோசித்து உனக்குரியதாக ஆக்கிக்கொண்டு வாழ்க்கையை ஒரு சொர்க்கம்னு நினச்சிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நீ எதிர்பார்த்தால் நீ தினமும் செய்யும் பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். தயவு செய்து தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாது. எண்ணங்களில் நீ அழகாய் இருந்துவிடு. ஓம் சாய்ராம்.